ஆனா ரெண்டும் தனித்தேலாக வைத்திருந்தாலும் இரண்டு இரண்டு அல்ல. அதை எடுத்து புரிந்து கொள்ளணும். சிவமும் சக்தியும் வேறு வேறாக நமக்காக பிரிக்கப்படுகிறது. உலகத்தில் எந்த விஞ்ஞானியாலும் செய்ய முடியாத ஒன்றை பெருமான் நமக்காக செய்து காட்டுகிறான். பொருளையும் இயல்பையும் யாராலும் பிரிக்க இயலாது. அப்படிப்பட்ட ஒன்றை தான் சிவம் என்ற பொருளாக இருக்கக்கூடிய தன்னையும் தன்னுடைய இயல்பாக இருக்கக்கூடிய சக்தியையும் நமக்காக பிரித்து காட்டுகிறான் என்பதெல்லாம் நுட்பத்தால் விளைக்கணும். அதெல்லாம் சொல்றாருங்க. அதாவது பாதியுமாய் முற்றும் ஆகினார்க்கு பாதி என்பது உமையொரு பாகன், ஆனால் அவன் முழுமை. பாதிங்கிறதுலாம் பாதி அல்ல, முழுமை. நன்றாக புரிந்து கொள்ளணும். ஆண் பாதி பெண் பாதி. திருமணம் ஆனாதான் ஆணும் முழுமை பெண்ணும் முழுமை. ரெண்டு இணைந்தாதான், இணைந்து பிணைந்தாதான் முழுமை. இல்லாவிட்டா பாதி பாதி தான். ஆனால் ஒரு காலம் பாதியாக இருக்க இயலாது. ஏன் இது பொருளையும் இயல்பையும் பிரிக்க இயலாது. அந்த கருத்துல சொல்ற பாதியுமாய் முற்றும் ஆயனார்க்கு. அடுத்தது ரொம்ப அருமையா, பந்தமுமாய் வீடும் ஆயனார்க்கு. பந்தம்னா கட்டு. அவன் ஏற்கனவே ஒரு கட்டு வச்சிருக்கிறோம், அதுதான் ஆணவ கட்டு. அந்த கட்டை நீக்குவதற்கு தான் பெருமாள் ரெண்டு கட்டை கொடுக்குறான். ஒன்று உடம்பு, இன்னொன்று உடம்பை வச்சுட்டு செய்கிற வேணாய். இந்த ரெண்டு நமக்கு ரெண்டு கட்டு. இந்த கட்டு தேவை. இந்த ரெண்டு கட்டு தேவை. எதுக்கு தேவை? ஏற்கனவே போட்ட ஒரு கட்டு இருக்குல்ல, அது ஆணவ கட்டு. அது நெகிழணும் அப்படின்னா இந்த ரெண்டு கட்டு தேவை. பழைய காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் காட்டில் போய் விறகு கட்டெல்லாம் கொண்டு வந்தாங்க. விறகு கட்டை தலையில் தூக்கிட்டு வந்தாங்க. நிறைய விறகு கொண்டு வந்தார்கள். அதெல்லாம் வழியில் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நடுவில் ஒரு கட்டு, இறுக்கமாக ஒரு கட்டு, பிரிக்க முடியாத அளவிற்கு. வீட்டுக்கு வந்தால் பிரிச்சு தானே ஆகணும். எப்படி பிரிக்கிறது? மிக எளிதாக கத்தியை வச்சு அறுத்துடலாம். இங்க அது இல்லை, கத்தியை வைக்காமலேயே நீங்க அந்த கட்டை அவுக்கணும். இது ஒரு விடுகதை. என்ன பண்றது? இந்த பக்கம் ஒரு கட்டு இறுக்கமா போடுங்க, இந்த பக்கம் ஒரு கட்டு இறுக்கமா போடுங்க. ரெண்டு கட்டு இறுக்கமா சென்ன நடுவில் லூஸ் ஆயிடும். அது லூஸ் ஆயிடும். இவ்வளவுதான் ரகசியம், வேற ஒண்ணும் இல்லை. பெருமான் என்ன பண்றான்? அங்க பந்தம்